சரசு, இன்னைக்கு என்ன எடுக்கலாம்? நான்வெஜ்ஜு என்னென்னு பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். போன வாரம் மீன் எடுத்தோம்ல, அது அந்த வாரம் கறி தானே எடுக்கணும். எந்த கறி எடுக்கலான்னு சொல்லு, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். உங்கள்கிட்ட கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்குப்படி எடுங்க, பார்த்துக்கலாம். சிக்கனோ மட்டனோ இல்லை எது வேணாலும், இல்லை மீனோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வாங்க, அதை பார்த்து சமைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. காசெல்லாம் இருக்குது. மட்டன் வேணால் எடுக்கவா, இல்லை சிக்கன் சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதுமான்னு சொல்லு. ஏதாவது ஒன்று எடுங்க போதும். எதுக்குங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு? காசு தானே செலவு மிச்சம். அதுவும் வயிற்றுலாம் சேருமா என்னன்னு தெரியல. வெயில் காலத்தில் ஒன்றும் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பாருங்கள். அதுவும் சரிதான், எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டாலும் நமக்கு ஒன்றும் ஒத்துக்க மாட்டேங்குது. வெயில் வேறு ரொம்ப சூட்டை கிளப்பிடுது. சரி சரி, நீ சொல்கிறது சரிதான். ஏதாவது ஒன்று பார்த்து எடுத்துகிட்டு வரலான்னு தான் இருக்கேன். எதுக்கு உங்கள் அம்மாட்டி ஒரு வார்த்தை கேட்டுருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஏம்மா இங்கே வாங்கம்மா, நான்வெஜ் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். அதானே பார்த்தேன், கேட்காம மட்டும் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கட்டும். அப்புறம் இருக்குது வீட்டை ரெண்டாக கேட்ட மாட்டேன், இந்த கூப்பிட்றான், போய் அப்படியே பேசுவோம். சொல்லுடா தம்பி, காலையில் கூப்பிட்டுட்டு இருந்தேன், ஏதோ கேட்கணுன்னு வேற சொன்னேன், என்ன விஷயம்? என்ன மட்டும் பேசுனது எப்படின்னு கேட்டிருக்கோம், எதுவும் கேட்காத மாதிரியே வராங்க. சரி சரி, நம்மளாம் அமைதியாகவே நிற்போம், அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம். இல்லைம்மா, அன்னைக்கு கறி எடுக்கலான் இருக்கேன், அதான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். சரசு கேட்டேன், எது வேணாலும் எடுங்க, ஏதோ காசு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு எது வேணும்னா சொல்லுங்கள், வாங்கிட்டு வரேன். ஓ அப்படியா கதை? சரி சரி, போன வாரம் மீன் சாப்பிட்டோமா, இந்த வாரம் மட்டன் எடுத்துகிட்டு வந்துடுறியா? மட்டன் பிரியாணி செய்ய சொல்லிடுவோம். பிரியாணின்னா 1 கிலோவுக்கு மேலே ஆகுமேம்மா, கிலோ 1000 ரூபா கிட்ட வருதே. வேணா ஒரு 1/2 கிலோ எடுத்துகிட்டு வரேன், குழம்பு மட்டும் வச்சுக்கலாமாம்மா? 1 கிலோ கறி எடுக்க உன்னையால முடியலையா அந்த அம்மாவுக்கு? இது என்ன சங்கதி? ஆசையாக ஏதோ பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்கிறேன், நீ என்னென்னா காசு 1000 ரூபா ஆகும் 2000 ஆகும்னு சொல்லிட்டு இருக்க. இல்லைங்க, உங்களுக்கும் முடியாமல் இருக்குல்ல, பிரியாணிலாம் ஒத்துக்குமா என்னமோ? வெயில் வேறு, வெயிலில் கறி சாப்பிட்டாலே சேர மாட்டேங்குது, அதனால் அப்படி சொல்லுவாராக்கும். நீ எதுவும் பேசாத, நான் என் மாவன்ட்டு பேசிக்கிறேன். நீ பிரியாணியே கறி எடுத்துகிட்டு வா, பிரியாணி தான் எனக்கு இன்றைக்கி வேணும், நான் சாப்பிட்டாகணும், அதான் சாப்பிடணும் போல் இருக்குது. என்னடா அது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்க. சரிம்மா, நான் பார்த்து எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், வயிற்றுக்கு சரியில்லைன்னா எங்களை எதுவும் சொல்ல போகக்கூடாது, பார்த்துக்கோங்க. எங்களுக்கே ஒரு சில டைம் ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த வெயில் காலத்தில் நீங்கள் எப்படி அடம் பிடிக்கிறீங்க? உங்கள் இதுக்கே நான் விட்டுட்டேன், அது உங்கள் பாடு, பார்த்துக்கோங்க. எப்படியோ சம்மதிக்க வச்சுட்டாங்க, நமக்கு என்ன, ஏதோ நமக்கு தெரிஞ்சதை சமைச்சு கொடுத்துரும். அதுக்கப்புறம் அவங்க பாடு, முடியலன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதான் மகனே, கறிலாம் ஆட்டுக்கறினா தான் நல்லாயிருக்கும் பார்த்துக்க. கோழிக்கறிலாம் சும்மா எப்பயாவது சாப்பிட்றது தான். ஆட்டுக்கறி இல்லாத பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்க, என்ன டேஸ்ட்டாக இருக்கும். அப்படிலாம் சாப்பிட்டா தான்டா உனக்கும் உடம்புல தெம்பு இருக்கும். அதுக்கு தான் அம்மா சொல்கிறேன், எனக்காகவா கேட்குறேன் பிரியாணி. என்னது, நம்மகிட்ட எனக்கு பிரியாணி வேணும்னு சொல்லிவிட்டு இப்போ எனக்காக வாங்குறாங்க? சரி சரி இருக்கட்டும்மா, இருந்தாலும் பிரியாணியில் நிறைய மசாலா போடுவோம், எண்ணெய்லாம் அதிகமாக இருக்கும். ஒத்துக்குதோ என்னமோன்னு ஒரு சின்ன பயம்தாம்மா. என்ன பண்ணுறது, உங்களுக்கு வயசாகிடுச்சுல, அதனால தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. ஆமாங்க, எனக்கு சமைச்சு கொடுக்குறதுலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, எதை எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். சரி, நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்க, நான் போய் இந்த வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டுலாம் உரிச்சு வைக்கிறேன். அப்படியே பிரியாணிக்கு வந்து வெங்காய பச்சடி கொஞ்சம் நல்லா திக்காக தயிர் ஊற்றி செய்ய சொல்கிறான். முடிஞ்ச முட்டை இருந்தால் முட்டையும் வச்சு வைக்கிற சொல்லிடு. மட்டன் பிரியாணிக்கு அதெல்லாம் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். எனக்கு வீட்டில் முட்டை இல்லைங்க, வேணா நீங்கள் முட்டை வாங்கிட்டு வாங்க, வந்ததுக்கப்புறம் நான் வேணா வச்சு வைக்கிறேங்க. எது கேட்டாலும் இல்லை இல்லை அது இல்லை இது இல்லை அது இப்படி இது இப்படின்னு தான் சொல்லுவியா? ஏதாவது கேட்டு சரி பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது சொல்கிறியா நீ? ஐயா அத்தை, எதுக்கு ஏன் வந்துருப்பீங்க? இந்த உங்கள் பிள்ளைய வாங்கிட்டு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாலும் நான் பாட்டுக்கு வேக வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? அதான் மட்டன் எடுக்கிறோம்மா, அப்புறம் எதுக்குமா முட்டையும் கேட்குறீங்க? ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணுன்னா பிரியாணியோட முட்டைலாம் வச்சு தருவாங்களே, அந்த மாதிரி சொல்கிறீங்களோ? ஏன்னா மட்டன் பிரியாணியில் மட்டன் பீசஸ் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கிரேவின்னு வச்சாலும் அதுலேயும் கம்மியாக தான் இருக்கும். அடிச்சுக்கிறதுக்கு முட்டன் தான் தானே நல்லாயிருக்கும். என்னடா அது கேட்டால் இது கேட்டால் அதுன்னு ஒரே பெரிய இதாக இருக்குது. காலையில் அவங்க கேட்டது ஃபஸ்ட்டு தப்பு தான் நினைக்கிறார் போல உங்கள் பிள்ளை. ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா. சரி சரி, நான் வாங்கிட்டு வரேன், காசு இருக்கும். நான் மட்டன் தான் ஒரு சில டைம் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. 900ங்கிறாங்க, அப்புறம் 1000ங்கிறாங்க. சரி சரி பரவாயில்ல, நான் வாங்கிட்டு வரேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இன்றைக்கி வேலை மதிய வரைக்கும் வெளுத்து வாங்கிடும். சரி, நம்மளும் பார்த்து பண்ணுவோம். இப்படிலாம் கத்தி சொன்னால் தான் கேட்குறான். இல்லைன்னா நம்ம நினச்சதை சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியல. நம்ம இப்படி கத்தி தான் கேட்கணும் போல வந்துட்டலாம். சரி சரசு, அவங்க சொன்னதையும் நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு சரியா? சரிங்க, காலையில் டிஃபன் செஞ்சுருக்கேன், தோசை ஊற்றி வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு சாப்பிட்டு போகிறீங்களா?
வேணாம் அதான் கறி எடுத்துகிட்டு ஒரேடியாக பிரியாணி வேறு பிரியாணியே சாப்பிட்டுக்கிறேன். வந்து பஸ்ஸை வேணாம் சும்மா 2 வாய் சாப்பிட்டுக்கிறேன். அதான் டீ குடிச்சாலும் எனக்கு அதுவே போதும். நீ போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணு. சரிங்க, சரி பார்த்து போயிட்டு வாங்க.